அப்பனே ஆண்டவா, நீதான்ப்பா நல்லது நடத்தி கொடுக்கணும். கடவுளே 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 கடவுளே, கண்ணை திறந்து பார்க்குறேன். இப்போ பாசிட்டிவ்னு வரணும். சாமி நீதான் அருள் புரியணும். பிள்ளையார்ப்பா பிள்ளையார்ப்பா பிள்ளையார்ப்பா. என்னது டபுள் கோடு வரும்னு பார்த்தா ஒரு கோடு தான் வந்திருக்கு. ஒரு கோடு வந்தா நெகட்டிவ்னு தானே அர்த்தம். அப்ப நான் அம்மா இல்லையா? ஐயோ, இது தெரியாம நானும் அவர்கிட்ட கன்ஃபார்ம் அப்படி இப்படின்லாம் சொல்லி வச்சுட்டேனே. அவர் என்னைய பத்தி என்ன நினைப்பாரு? ஐயோ கடவுளே, எங்களுக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்காத சாமி. அவருக்கு அவங்க வீட்டுல தான் அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இப்ப இதுலயும் நெகட்டிவ்னு வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அங்க நடக்கிறது ஒண்ணு. எவ்வளவு ஆசாசியா இருந்தேன், உனக்கே தெரியும் தானே சாமி. ஏன் இப்படி பண்ணுன? சரி காஞ்சனா, வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போறவன பின்னாடி இருந்து கூப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ அது இல்லங்க, சாப்பாடுலாம் கட்டி வச்சுட்டேன், அதான் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேங்க. சாப்பாடு கட்டி வச்சிட்டியா? நான் கடையில சாப்பிடலாம்னு பார்த்தேன். ஏங்க இப்பதாங்க கடையே ஆரம்பிச்சிருக்கோம். இப்பயே கடையில எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படிங்க லாபம் கிடைக்கும்? வர லாபத்தை கடைக்காரனே தின்னுபிட்டு போயிருவானே. அதனாலதான் வீட்லயே சோறு குழம்புலாம் ஆக்கிட்டேங்க. சரி, நீ சொல்றதும் சரிதான். என்னத்த சோறு குழம்பு ஆக்குனேன்? காய்கறியை தான் ஆக்கியிருப்ப. அதை சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது. நீங்க இப்படி சொல்லுவீங்களான்னு தெரியும், அதனாலதான் சாயங்காலமே கோழியை அடைச்சி வச்சிருந்தேன். அதான் காலையில எடுத்து அறுத்து குழம்பு வச்சு உங்களுக்கோசரம் நல்லா காரசாரமா பெப்பர் போட்டு தூக்கலா செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஆம்புலேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கீங்க. காஞ்சனா, சரிங்க, நான் இப்பங்க வேலைக்கு வரட்டும். நீ எதுக்கு வேலைக்கு வர? நீ வீட்டோட இரு. இந்த ஆபீஸ் தொடங்கி இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க முதலாளி. அங்க வரவங்கெல்லாம் உங்களை பார்த்தோன்னே கையை கட்டிக்கிட்டு நிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கும்லங்க. அப்போ உன் புருஷனா அப்படி பார்க்கணும்னு நினைக்கிற? ஆமாங்க. அப்படித்தானே, வந்துட்டா போச்சு. அதுவும் இல்லாம இங்க உள்ளவங்கலாம் உங்களை எவ்வளவு கேவலமா பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. ஒரு காபி குடிக்க டீ கடைக்கு போனா கூட உங்களை ஏதோ கன்றாவிய பாக்குற மாதிரி பாப்பாங்க. நீ என்ன பெருமையா பேசுறியா இல்ல கழுவி ஊத்துறியா? என்னது, நான் உங்களை கழுவி ஊத்துறேனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படி நினைச்சவங்க முன்னாடி இன்னைக்கு கெத்தாவது நிக்கிறீங்கல்ல, அத சொன்னீங்க. உன் மனசுல இருக்கிறது எதுவும் நீ வெளியே சொல்லலையே. ஐயோ, என் வாழ்க்கையில நீங்க தானங்க எல்லாமே. நன்றி சொல்லவே எனக்கு வார்த்தை இல்லைன்னு பாட்டெல்லாம் பண்ணினீங்க. என் சாமி நீதானங்க. சாமி சாமின்னு நீ ஆசாமி ஆக்கணும்னு நினைச்ச உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். சரியா? வேலைக்கு போறதுனால அமைதியா போறேன். உன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லணும்னு தெரிஞ்சது பல்லு 16 கீழே நடக்கும். வேலைக்கு போற நேரத்துல ஒப்பாரி வைக்காதடி, வாய மூடுறி. வெளியே வேலை கிளம்பிட்டேன். சரியா? அப்புறமேட்டுக்கு வா. மொத்த தொழிலுமே எங்க அப்பா பணத்துல தான் வச்சிருக்கு. ஆனா பேசுற பேச்ச பாரு, 7 ஊர் வண்டிக்கு பேசுவான். முதல்ல தொழில் ஒழுங்கா நடக்கட்டும். தொழில் ஒழுங்கா நடத்த தெரியாம நீ காசெல்லாம் நஷ்டம் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை பாரு எதை கொண்டு அடிக்கிறேன்னு. என்னடி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா நீ? அத வாங்கி கொடுத்ததும் வாங்கி கொடுத்தீங்க, அத வச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்க. 24 மணி நேரம் புக்கே எடுக்க மாட்டேங்கிறா. எதுக்கடி பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க? அவங்க அப்பன் ஃபைனான்ஸ் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல காசு பணம் வந்து கொட்ட போகுது. என் புள்ள படிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. போற வீட்டுல நகைய போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, அவங்க என் பிள்ளைக்கு அடிமையா இருப்பாங்க. தெரியுமில்ல? அப்படி சொல்லுங்கப்பா. என்னமோ ஒண்ணு, நான் சொல்றதை சொல்லிட்டேன். சரி நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு மணி ஆயிடுச்சு. மடி ஜாலியா சந்தோஷமா இரு. சரியா? உங்க அப்பா எங்க வச்சுட்டேன். இனிமே ஊருக்கார பணம் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. சரி மணி ஆயிடுச்சு, வண்டியை எடுங்க. பாய்ப்பா, வரும்போது தீனி வாங்கிட்டு வாங்கப்பா. தீனி வாங்கறதா இருக்கட்டும், முதல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. அப்பாவே இனிமே ஜாலியா இருந்தாரு, நீ ஏன் சும்மா நொய்யின்னு இருக்க? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. வருங்காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். கிளம்படி, போடி. இதெல்லாம் எந்த ஜென்மனே தெரியலப்போ. மகா செக் பண்ணிட்டு சொல்றேன்னா
ஐயோ நம்மளும் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கே. எந்திரிச்சு போவோம். மகா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம். மகா, ஓய், என்ன ஆச்சு? ஏய், என்ன ஆச்சு? ஏன் அலற? ஏங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்க. ஏய் லூசு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. செக் பண்ணி பார்த்ததுல நெகட்டிவ்னு தான் வந்துச்சுங்க. அம்மா இல்ல. ஏய், இதுக்கு தான் போய் அழுதுட்டு இருக்கியா? ஏய், இதெல்லாம் ஒரு நார்மல் விஷயம். இதுக்கெல்லாம் போய் அழலாமா? ஆ, இப்போ இல்லைன்னா இன்னொரு தடவை, அவ்வளோதான். இல்ல, நான் ஆசையா உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் ரொம்ப ஆசையா இருந்தீங்கல்ல. லூசு, நீ படிச்ச பொண்ணு தானே, என்னமோ படிக்காத பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நார்மல் தான். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் நடக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு இதுதான் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதையே நினைச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோவே, ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? எதை பத்தி யோசிக்காத, பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி சரி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரியா? பார்த்துக்கலாம். ம், உனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி எதை பற்றி யோசிக்காத, ஜாலியாக இரு. ம், வா போகலாம், உள்ளே போகலாம், வா. தோட்டத்தில் வேற ஊருப்பட்ட வேலை கிடக்குதுங்க. அதை பாட்டுக்கு அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கோம். தை மாதம் வந்துருச்சு, கதிர் இருக்கணும் வேற. ஆளுங்க வந்தால் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், கூலி கொடுக்கணும், ஊருப்பட்ட ஜோலி கிடக்குது. நீங்கள் பாட்டுக்கு எனக்கு நான் வந்துச்சுன்னு இருக்கீங்க. சரி சரி, பாப்போம். இப்போ என்ன, தை அதுக்குள்ளேயுமா பிறந்துருச்சு? பிள்ளைங்களுக்கு போன போட்டு வர சொல்லுங்க. வருஷம் அதுங்க கையால தான் அறுவடை பண்ணுவோம். இந்த வருஷமா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு அறுவடை பண்ணிடுவோம். இத்தனை வருஷம் தான் பிள்ளைங்களை வச்சு அறுத்தீங்க. இப்பதான் வீட்டுக்கு மருமவா வந்துட்டா, அவளை வச்சு தானடி அறுவடை பண்ணணும். என்னடி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ கொஞ்ச நேரம் நிறுத்து. என்னடா பேசிக்கிட்டு இருக்கா? இவன் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இவ கையால தானே அறுவடை பண்ணணும். என்னடா? நான் கூப்பிட்டா வரமாட்டான், நீ வேணா கூப்பிட்டு பாரு. கூப்பிட்டு பாக்குறேன். கிளவி வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்காதோ. ஏற்கனவே அன்னைக்கு தான் வந்து பிரச்சனை பண்ணி விட்டு போனான். இப்ப மறுபடியும் கூப்பிட்டா என்ன நினைப்பாவே? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? சாஸ்திர சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்கு வந்து மறுபடியும் தான் முதல் அறுவடை பண்ணணும். என்னமோ போங்க, நான் சொல்றதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒன்னா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சண்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு சா வேண்டித்தான். என்னமோ பண்ணுங்க போங்க. நம்ம சொல்றதே கேட்காது. அப்படியேடா சொன்னாரு உங்க அப்பாவா? ஆமாம்மா. எப்படியோ உங்க அப்பா மனசு மாறி உன் மேலேயே பாசமா இருக்காரு, அதுவே போதும். அன்னைக்கு நீ காசு எடுத்து நீட்டினதுல இருந்து என் பையன் அப்படி, என் பையன் இப்படி, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. எப்படியோ உங்க அப்பா சொன்ன மாதிரி தொழிலை மட்டும் கத்துக்கையா, அதுக்கப்புறம் தொழிலை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கலாம். மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. ரொம்ப கஷ்டமாதாம்மா இருக்கு. எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. அப்படிதாயா இருக்கும். அப்படியெல்லாம் செஞ்சாதானே தொழிலை கத்துக்க முடியும். உடம்பெல்லாம் அலுப்பா இருக்குமா, ஒரு நாள் லீவ் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொழிலை மட்டும் கத்துக்க சாமி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காசு ஏற்பாடு பண்ணி ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு அப்புறம் வேலைக்கு வரவங்க செய்வாங்க. நீ பாட்டுக்கு இருக்கலாம். முதல்ல அப்படிதையே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போக பழகிடும் பாரு. சரிம்மா. என்னங்க, நேத்து புள்ள பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சு தானே? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன செலவைக்கு சொல்றியா? உங்களை யார் செலவைக்கு சொன்னா? கல்யாணம் ஆன புதுசுல அவளுக்கு பொங்கச்சீரு தீபாவளி சீரு கொடுக்கணும். அதெல்லாம் இன்ன வரைக்கும் நம்ம கொடுக்கவே இல்லை. போன தடவை எல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தாங்க. அதுக்குள்ள தீபாவளி நெருங்க நேரத்தில் சண்டையை போட்டு பிரிஞ்சு இங்க வந்து உக்காந்துட்டா. சரி, இந்த தடவையாவது 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இப்பயாவது போய் பொங்கச்சீரை செஞ்சு விட்டு வந்துருவாங்க. வேறு எந்த இதா இருந்தாலும் சரி, உன் புள்ள இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். உன் புள்ள முதல்ல நல்லா வாழட்டும். இப்ப என்ன, ஒரு வாரம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, தான் அடுத்த வாரமே சண்டையை போட்டுக்கிட்டு இங்க வந்து உக்காந்துருவா. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? இது வாயில வேற என்ன கன்றாவினே தெரியலையே. முதல்ல பெனாயில ஊத்தி கழுவுங்க. சரி, எரிச்சலாக வருது. பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்யலாம்னு சொல்லும் போதெல்லாம் வாயில எரிச்சல் கிடப்பிட்டு. சரி, புள்ள நல்லபடியா 4 பேர் மாதிரி வாழணுன்ற எண்ணமே இல்ல. நாளைக்கு நமக்கு தலைமாட்டில் உட்காந்து அழப்போறது நம்ம பிள்ளைங்க தான். அடுத்தவங்கள வருவாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரே தவிர தாம்பளம் நல்லா இருக்கணும்னு ஒரு காலமும் நினைக்க மாட்டாரு. அண்ணி வாங்க. நீ என்ன நிரஞ்சன், வேலைக்கு போகலையாப்பா? இல்லத்த, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகணும். சரிப்பா. அண்ணி, நம்ம கௌசிக்கு இந்த தடவையே பொங்கச்சீராவது போய் கொடுத்துட்டு வரலான்றேன். உங்க அண்ணன் மறுபடியும் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்னதான் பிரச்சனையாமா எங்க அண்ணனுக்கு? என்ன பிரச்சனைனே தெரியலம்மா. எப்ப பார்த்தாலும் பிள்ளைக்கு சீர் கொடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. போன தடவை அப்படித்தான், ஏதாவது ஒன்று சொன்னாரு, அதே மாதிரி அவ வந்து உக்காந்துட்டா. சரி, இந்த தடவை தான் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. இந்த தடவையாவது ஒழுங்கா போய் சீரை செய்யலாம்னா இப்பயும் ஏதாவது ஒன்று சொல்றாரு. எனக்கு அப்படியே கோவம் மண்டைக்கு ஏறுது. வீட்லயே இருக்க பிடிக்க மாட்டேங்குது. எங்கிட்டாவது போயிடலாம் போல இருக்குது எனக்கு. ஷபா, அவனுக்கு என்னதான் பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அண்ணி எனக்கு. இந்த தடவை இந்த வருஷம் மகாவுக்குமே தலை பொங்கல். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க நீங்களாவது தீபாவளி சீராவது கொடுத்தீங்க. நாங்கள் அதுவும் கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு பெரிய சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. அதான் போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நேற்று ஃபோன் பண்ணி வாங்கம்மா அவர் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. நாங்கள் அதான் போயிட்டு வரணும் நீ. சரிங்க நானும் அவர்கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் நீ.
மகாவுக்கு தலை பொங்கல் இல்லை. சரிங்க நீ. அவங்க பிள்ளைகளுக்கு சீர் செய்கிறேன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு வண்டி புக்கை அடகு வச்சு கொடுத்துட்டாரு. இப்போ கையில் 10 காசு இல்லை. நம்ம பிள்ளைக்கு பொங்கச்சீர் கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அது இதுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இவர்கிட்டயும் காசு இல்லை. சாப்பிடுடா, ஏன்டா இப்படி பண்ற? நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறம்மா. எனக்கு வேண்டாம்மா. என்னமுதா, என்ன பையனுக்கு சோத்து விட்டுறியா? ஆமாம்மா, சாப்பிடுனா சாப்பிடவே மாட்டேங்கிறான். சும்மா என்னை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அது நல்லால இது நல்லாலன்னு. இவனுக்கோசரம் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது இவனுக்கு. பக்கத்து ஊர்லலாம் இந்த சாப்பிடாத பிள்ளைகள் எல்லாம் கருப்பை வந்து குதிரை வண்டியில தூக்கிட்டு போறானாமா, தெரியுமா? ஆமா ஆமா, கருப்பன் வந்து தூக்கிட்டு போறான்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா எங்க அரவிந்தெல்லாம் நல்லா சாப்பிட்ற பையமா, அதனால எங்க அரவிந்தெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா ரொம்ப அடம் பிடிக்கிற பசங்க, வீட்டுல ரொம்ப சேட்டை பண்ற பசங்களை தான் தூக்கிட்டு போறாராமா. தூக்கிட்டு போய் அவங்க கண்ணு ரெண்டையும் நோண்டி அப்படியே காக்காக்கி போட்டுறாராமா. நீ நல்லா சாப்பிடு, உன்னை எதுக்கு தூக்கிட்டு போறாங்க? இந்தா சாப்பிடு. அதுவும் இல்லாம பிள்ளைங்களுக்கு ஊட்டக்கூடாதம்மா, அதுங்களே கையில எடுத்து சாப்பிடணுமாமா. இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து தூக்கிட்டு போய் கையை ரெண்டையும் கடிச்சு தூக்கி வீசிடுவாராம். சரி சரி, அலாம சாப்பிடு, அலாம சாப்பிடு. அம்மா, இந்த காலத்து பிள்ளைகளை சாப்பாடு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுமா. இந்த காலத்துல எல்லாம் தலையில்லாத முண்டை வருது, கருப்பேன் வாரேன், அப்படி பூச்சாண்டி வாரேன் அப்படின்லாம் சொன்னாலே பிள்ளைங்க ஜொப்புக்கு ஜொப்புக்குன்னு சாப்பிட்ருங்க. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அம்மா போன காட்டினா தான் சாப்பிடுதுங்க. அதெல்லாம் சொன்னா கூட பயப்பட மாட்டேங்குதுங்கம்மா. ஆமாங்கம்மா, என் வீட்டுலனா ரொம்ப மோசம். ஆமாம்மா, எல்லா வீட்லயும் பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குதுங்க, ரொம்ப சேட்டை. அப்புறம் இந்த தைப்பொங்கல் வேற வரப்போகுது, என்ன விசேஷம்? என்னத்தம்மா விசேஷம்? அம்மா வீட்டில் வர சொல்லியிருக்காங்க, அதனால அம்மா வீட்டுக்கு போகணும். அப்புறம் அங்கேயே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இடத்த பார்த்து இடத்துக்கு காசை கட்டி அப்புறம் அந்த பத்திரப்பதிவெல்லாம் பண்ணிட்டு வரணுமா. பரவாயில்லம்மா, நீயாவது நல்லபடியாக காசை மிச்சம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறிய, அதுவே போதும். ஆமாம்மா, நகை எடுக்கலான்னு இவர் சொன்னார். நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்கேயா போகிறேன் வாரேன் அப்படின்னு. சரி, ஒரு நிலத்துல போட்டாவது காசு வருங்காலத்துக்கு பையனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஆமாம்மா, நகைக்கு கூட கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு காசை குறைப்பாங்க. நிலத்துக்கு போட்டாலும் அது வீணாகாது. இப்போ தான் இந்த அறுவடைக்கு தான் அங்கே சந்தோஷத்துக்கு போன போட்டு வர சொல்லி சொன்னான் பையன். நானும் போன் போட்டு சொல்லணும். பாவம் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியல. இன்னைக்கு தான் அங்கே அம்புட்டு சண்டை நடந்துச்சு. எப்படிம்மா இங்கே வருவாங்க? அந்த தினமா ஆகணும், தலை பொங்கல் வேற. எனக்கு அதுவே சங்கட்டமாக இருக்குது. இதுங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது என் பேரவண்டி மட்டும் அங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிறான்னு. என்னதான் இருந்தாலும் இது அவன் வீடு இல்லையா, அவனுக்கு சொந்தம் கிடையாதா? அவன் ஒதுங்கி இருக்கணும், இவங்களாம் வந்து கும்மால் அடிக்கணுமா? அதான் வந்த உடனேயுமே நாங்களும் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாம் கையெழுத்து போட்டு என் பேரண்டி பேரில் எல்லாம் மாற்றிடலான் இருக்கேம்மா. வரட்டும், நம்மளும் சும்மா சும்மா லீவை போட்டு வாயான்னு அப்புறம் நம்மளால வேலைக்கு இது போச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் நம்மளால எனக்கு மனசு கேட்காதுமா. அதான் இந்த ஒரு வாரம் தானே பொறுத்தாலும் அதை இருந்துட்டு ஒரே இதாக வரட்டும், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. சரிங்கம்மா சரிங்கம்மா. எனக்கெல்லாம் மனசு வெறுத்து போச்சுமா. முதல்ல மாதிரிலாம் எனக்கு இருக்கிற விருப்பமே கிடையாது. என் பேராண்டி பாவம்மா, இவளா கடை நடத்தணும், இவளா நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்பெல்லாம் சம்பாரிச்ச பணத்தை அப்படியே கொடுத்தான். இன்னைக்கு இவளுக்கு கடை வைக்கிற ஆளுகளாம், ஃபைனான்ஸ் கடை வைக்கிற ஆளுகளை ஒரு வார்த்தை அவனை கூப்பிடக்கூடாது. டே தம்பி, நான் அப்படி ஒரு கடை வைக்கிறேன் வாப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு வேணா விரோதி ஆயிட்டானாமா அவளுக்கு. அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இவெல்லாம் இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்பா. அவள் செத்த இடத்துல கூட அப்படியே பூ முளைச்சிருக்கும். இப்போல்லாம் நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் காலமே இல்லைம்மா. நானும் தான் இந்த இவரோட வீட்டில் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் போய் அம்புட்டு செஞ்சேன். ஒருத்தரும் எங்களை என்ன திரும்பி பார்த்தாங்களா? கஷ்டப்படும் போது ஒரு நாய் வந்து பச்சை தண்ணி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னையும் நீ வா நீ வா நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவ்வளோதாம்மா சொந்தம் பந்தம் வாழ்க்கை எல்லாமே. காசு இருந்தால் மதிப்பு கூடும், காசு இல்லையா அம்புட்டு கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஆமாம்மா, அது உண்மைத்தான். அவங்க முன்னாடி எல்லாம் என் பேராண்டி நிமிந்து வரணும், அதுதான் எனக்கு வேணும். அதுங்களுக்குன்னு ஒரு பிள்ளை குட்டி உண்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நாய்களெல்லாம் யார் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா? என் பேராண்டியோட நான் போயிடுவேன் அப்படியே.